இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். விளாத்திக்குளம் மாணவி சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கோரி தொடக்கப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு மதுரை ஹைகோர்ட் கிளை முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் குமாரபுரம் வக்கீல் மாரீஸ்வரி மதுரை ஹைகோர்ட் கிளையில் தாக்கல் செய்த மனு. விளாத்திக்குளம் அருகே குளத்தூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 472 மதிப்பெண் பெற்றவர். இப்போது +2 படித்து வந்தார். மார்ச் 10 +2 பொதுத் தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பினார். அன்று இரவு இயற்கை உபாதை கழிக்க வெளியில் சென்றார். அதன் பிறகு வீடு திரும்பவில்லை. பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் அன்று இரவே பெற்றோர் குளத்தூர் போலீசில் புகார் செய்தனர். அதை காது கொடுத்து கேட்காத போலீசார் விளாத்திக்குளம் மகளிர் போலீசில் புகார் செய்யும்படி அலட்சியமாக பதிலளித்தனர். இதையடுத்து மகளிர் போலீசில் பெற்றோர் புகார் செய்தனர். ஆனால் அங்கும் நடவடிக்கை இல்லை. ஆடு மேய்க்கும் வேலை பார்க்கும் தந்தைக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வதென்று தெரியவில்லை. இதனிடையே மார்ச் 11 கிராமப்புறம் அருகே முட்புதரில் ஆடைகள் களையப்பட்டு வெட்டுக்காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் மாணவி. இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என பெற்றோரை அரசியல் கட்சி நிர்வாகிகள், அமைச்சர்கள் முன்னிலையில் போலீசார் சமரசம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கஞ்சாவுக்கு அடிமையான சிலர் சேர்ந்து மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செய்திருக்க வாய்ப்புள்ளது. போலீசார் விசாரணையை துவங்குவதில் காலம் தாழ்த்தியதால் மாணவியின் உயிர் பறிபோனது. எனவே சம்பவம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் என் சதீஷ்குமார், எம் ஜோதிராமன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வக்கீல் அஜ்மல் கான், முதலில் சிறுமி மாயமானதாக வழக்கு பதியப்பட்டது. பின் கொலை வழக்காக மாற்றப்பட்டது. அலட்சியம் காட்டிய விளாத்திக்குளம் மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். பிரேத பரிசோதனை முடிந்துவிட்டது. குற்றவாளிகளை கைது செய்ய 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விசாரணை துவக்க கட்டத்தில் உள்ளது. இப்போதைய நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் தேவை என்றார். மனுதாரர் தரப்பு வக்கீல் மாரீஸ்குமார், சம்பவம் நடந்ததும் நடவடிக்கை எடுக்கவில்லை, குற்றவாளிகளை கைது செய்யவில்லை, விசாரணை சரியாக நடக்கவில்லை என்று வாதிட்டார். இதை கேட்ட நீதிபதிகள், இவ்விவகாரத்தில் போராடுவோர் நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அழுத்தம் காரணமாக அவசரத்தில் யாரையாவது பிடித்து போலீசார் சிறையில் அடைத்து விடுவார்கள். எனவே விசாரணையை முறையாக நடத்த வேண்டும். DNA பரிசோதனை, CCTV கேமரா பதிவுகள் அடிப்படையில் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்றனர். பின்னர் வழக்கு தொடர்பான ஆவணங்களை மார்ச் 16 தாக்கல் செய்ய வேண்டும் என அரசு தரப்புக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.